உற்பத்தி செய்வதற்கு மண்பாண்டங்கள் உற்பத்தி செய்வதற்கு மண் கிடைக்கல. அம்மா எப்படி வச்சிருந்தாங்கன்னா மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு அவங்களுக்கு மண்ணு மாட்டு வண்டியில அவங்க போய் அவங்க தேவைக்கு எவ்வளவு வேணுமோ தாராளமா எடுத்துக்கலாம். காசு கிடையாது, சும்மா அவங்க வெட்டி எடுத்துக்கலாம். பெரிய வண்டிகள்ல தான் எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை. உங்களுக்கு சாமான்கள் செய்யற அளவுக்கு உள்ள மண்ணை நீங்க தாராளமா எடுத்துக்கலான்னு அம்மா கொடுத்து எல்லாரும் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப திமுக அரசாங்கம் வந்தோன்னு என்ன பண்ணுச்சு, அந்த மண்ணை அவங்க கட்சிக்காரங்க எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அதுக்கு ஒரு சீட்டு, அந்த சீட்ல விஏஓ கையெழுத்து போடணும். இது ஆபீஸ்கெல்லாம் போய் அவங்க கையெழுத்து போட்டு வாங்கணும். அந்த பக்கத்துல கவுன்சிலர் இருக்காருன்னா அவருக்கு சொல்லாம விஏஓ கொடுக்க கூடாது. இதெல்லாம் தனிப்பட்ட முறையில உள்ள உத்தரவு. அதனால என்ன கேக்குறாங்கன்னா, நான் இத பத்தி ஃபுல்லா விசாரிச்சுட்டேன். ஒரு மாட்டு வண்டியில போய் நீ எடுக்கணும்னா 8000 ரூபாய் பணம் கொடு. பணம் கொடுத்தீங்கன்னா நீ போய் மண் எடுத்துக்கலாம். ஆனா வெளியில சொல்றது ஃப்ரீ, ஆனா காசு கொடுத்துட்டு நீ வாங்கிக்க அப்படின்னு சொல்றாங்க. அது ரொம்ப தவறானது. அதை நான் முதல்ல தென்காசி பக்கம் சுற்றுப்பயணம் வந்தேன். அப்ப மண்பான்மை தொழிலாளர்கள்லாம் என்னை சந்திச்சாங்க. நான் போற வழியிலே வண்டியை நிறுத்தினாங்க. நானும் இறங்கி போய் அவங்க வேலை செய்யற இடத்துல போய் பார்த்தேன். உள்ள நிலைமையை இதை சொன்னாங்க. 8000 ரூபாய் இருந்தாதாமா ஒரு வண்டி மாட்டுல எங்களுக்கு மண்ணு கிடைக்குது. அம்மா இருந்தப்ப இப்படிலாம் இல்லை, நாங்க போய் எடுத்துக்குவோம் அப்படின்னாங்க. அதுக்கு நான் உடனே அறிக்கையை விட்டேன். சென்னை போன பிறகு நான் சும்மா இல்லை, இதை முதல்ல கேன்சல் பண்ணுங்க. எதுக்கு போய் அதிகாரியை பார்க்கணும்? அவங்க தேவைக்கு தானே எடுக்க போறாங்க. இது என்ன பழமா காய்கறியா அவங்க பறிச்சு கொண்டு விற்கிறதுக்கு? அது மாதிரி ஒண்ணும் இல்லை, இதை செய்யுங்கன்னு சொன்னேன். ஆனா அவங்களுடைய திமுக கட்சிக்காரவங்களுக்கு பணம் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு மண்ணை காசு இல்லாம கொடுக்கறது இல்லை.